டெமோகிராஃபிக் டிவிடெண்டுன்னு பேசுறது, டார்கெட்டடாக ஒரு கம்யூனிட்டியை வச்சு அடிக்கிறதுன்றது. சட்டப்படி பார்த்தா அசாம் முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர் முதலமைச்சர் பதவியிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டு அவர் மீது கிரிமினல் நடவடிக்கைகள் தொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். வெளிப்படையாக மதத்தை வச்சு அவர் பிரச்சாரம் பண்ணுறார். 5 ரூபாய் ரிக்ஷாக்காரர் நீங்கள் பொருளாதார ரீதியாக முஸ்லீம்ஸை முடக்கினா தான் அடங்குவாங்கன்றாரு. அதுக்கு என்ன சொல்கிறார்? ரிக்ஷாவில் போகிற ரொம்ப ஏழைகள் மிகுந்த மாநிலம் அது. ரிக்ஷாவில் 5 ரூபா ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு கட்டணம்னா 4 ரூபா கொடு, முஸ்லீம்ஸை பட்டினி போடு, சாவடின்றாரு. ஓப்பனாக ஒளிவு மறைவெல்லாம் கிடையாது அவருக்கு. ஸோ இதை பிரதம மந்திரி பார்க்குறாரு, உச்சநீதிமன்றம் பார்க்குது, நாடாளுமன்றம் பார்க்குது, மீடியா பார்க்குது. ஆகவே பிஜேபி என்ற கட்சி அடிப்படையில் அது மனித குலத்துக்கு எதிரான ஒரு கட்சி. இந்திய ஒற்றுமைக்கும் உரையாண்மைக்கும் மட்டுமல்ல, மனித குலத்துக்கு எதிரான கட்சி என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அசாமில் இன்றைக்கி அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அட்டூழியம், பேரட்டூழியம் என்பது நாளைக்கு ஏக இந்தியாவுக்கும் அவர்கள் விரிவுபடுத்த போவதற்கான ஒரு முன்னோட்டம் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆறு கடந்தா உருவருவே